டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு கம் டிசீஸ் அதிகமாகுமா? என்னைய உங்க கூட செத்துட்ட? கண்டிப்பா ஆகும். டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஈஸியா கம் டிசீஸ் வர்றது மட்டும் இல்லாம நீங்க ட்ரீட் பண்ணாம விட்ட கம் டிசீஸ்னால உங்க சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமாயிரும். ஃபர்ஸ்ட், டயபெட்டிஸ் இருந்தா உங்களோட இம்யூனிட்டி வீக்கா இருக்கும். அதனால ஈறுகள்ல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அதிகமாயிரும். பிளஸ் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஹீலிங் லேட் ஆகிறதுனால ஈரில் இருக்கிற அடியோ இல்ல இன்ஃபெக்ஷனோ ஹீல் ஆகிறதும் லேட் ஆயிரும். கொலாஜன் ஒரு தேவையான புரோட்டீன் உங்களோட ஈறு ஹெல்த்துக்கும் போன் ஹெல்த்துக்கும் ரொம்ப அவசியம். பட் சுகர் இந்த புரோட்டீன் அஃபெக்ட் பண்றதுனால உங்களோட ஈரும் போனும் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஈறு நோய் இருக்கிறதுனால உங்களோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். அதனால உங்களோட சுகர் லெவலையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி ஆகிரும். ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னன்னா, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 டைமாவது பிரஷ் பண்ணணும், ஒரு டைமாவது ஃப்ளாஸ் பண்ணணும், அண்ட் அட்லீஸ்ட் 6 months ஒன்ஸ் ஆவது நீங்க ஒரு டென்டல் விசிட் போய் உங்க பல்ல கிளீன் பண்ணணும். உங்களோட சுகர் லெவலையும் நீங்க கண்ட்ரோலா வச்சுக்க பார்த்துக்கணும். உங்க கம்ஸை டேக் கேர் பண்றது உங்களோட பல்லுக்காக மட்டும் இல்லாம உங்க ஓவரால் ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்றதுக்கும் தான். உங்களுக்கு இது சம்பந்தமா ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷனை நாங்கள் சொல்கிறோம்.